கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் ஸ்தோத்திரம் உண்டாதாக. இந்த தினம் எரேமியா 24வது அதிகாரம் பார்க்குறோம். எரேமியா 24வது அதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்கிறான்? பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார், பாபிலோன் தேசத்தை நேபுகாத்நேச்சார் அரசாட்சி செஞ்சு கொண்டு வந்தார். அந்த நாட்களில் யூதாவில் யோயாக்கின் குமாரனாகிய யெகோனியா என்பவர் என்னச்சுன்னா ராஜாவாக இருந்தார். பாபிலோன் தேசத்தில் நேபுகாத்நேச்சார், யூதாவில் யோயாக்கின் குமாரர் யெகோனியா இவர் ராஜாவாக இருக்கிறார். இந்த காலத்தில் யூதாவின் பிரபுக்களையும் எருசலேமில் உள்ள தச்சரையும் கொல்லரையும் சிறைப்பிடித்து பாபிலோனுக்கு என்ன செஞ்சிட்டாரு? நேபுகாத்நேச்சார் இப்போ சிறைப்பிடிச்சு கொண்டு போயிருக்கிறார். எருசலேம்னா இஸ்ரவேல், இவங்களெல்லாம் என்ன செய்கிறாங்க? சிறைப்பிடித்து கொண்டு போயிருக்கிறாங்க. இந்த சமயத்தில் கர்த்தருடைய ஆலயத்தில் வைக்கப்பட்டிருந்த அத்தி பழங்கள் உள்ள 2 கூடைகளை கர்த்தர் எரேமியாவுக்கு தரிசனத்தில் காமிக்கிறார். இஸ்ரேல் ஜனங்கள் யூதா ஜனங்களும் சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு போயிட்டாங்க பாபிலோனுக்கு. இந்த சமயத்தில் எரேமியாவுக்கு கர்த்தர் தரிசனம் கொடுக்குறார். ஆலயத்தில் அத்தி பழங்களுள்ள 2 கூடைகளை காமிக்கிறார். அதில் 2 கூடை எப்படின்னா, ஒரு கூடையில் முதல் கந்தாயத்து அத்திப்பழங்குள்ள சமமான நல்ல அத்திப்பழங்கள் இருந்துச்சான். நல்ல அத்திப்பழம்னு சொல்லுவோம்ல, அது நல்ல சரக்கு, நல்ல இல்லாத கெட்ட சரக்குன்னு சொல்லுவோம்ல, அப்படி நல்ல இது என்னச்சது ஒரு கூடையில் என்னச்சது அத்திப்பழம் வைக்கப்பட்டிருக்கான். மற்ற கூடையில் புசிக்கத்தகாத மிகவும் கெட்ட அத்திப்பழங்கள் என்னச்சுதான் இருக்குதான். இப்படி 2 கூடையை காமிச்சிருக்கிறாரு. அந்த சமயத்தில் கர்த்தர் எரேமியாட்ட சொல்லியிருக்கிறாரு, அந்த 2 காமிச்சு நீ என்னத்தை காண்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்கும்போது அவர் சொன்னார், என்னத்தை காண்கிறேன் கேட்கும்போது அதுக்கு எரேமியா சொல்கிறாரு, அத்திப்பழங்களை நான் காண்கிறேன் அப்படிங்கிறாரு. நல்ல அத்திப்பழங்களும் கெட்ட புசிக்கத்தகாத அத்திப்பழங்களை நான் காண்கிறேன் அப்படின்னு சொல்லி எரேமியா சொல்கிறாரு. கர்த்தர் காமிக்கிறத கேட்குறாரு. கேட்கும்போது சொல்கிறாரு. அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்கிறாரு? எரேமியாவுக்கு சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த தேசத்துலேருந்து இவ்விடத்துலேருந்து கல்தேயர்கள் தேசத்துக்கு என்னச்சது சிறைப்பட்டு போக விட்ட யூதரை இந்த நல்ல அத்திப்பழங்களுக்கு ஒப்பிட்டு அவருக்கு நன்மை உண்டாக அவர்களை அங்கீகரிப்பேங்கிறார். ஏன்னா யூதா ஜனங்கள் எருசலேம் ஜனங்கள் பார்க்குறோம்ல, எருசலேம்னா இஸ்ரவேல். அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த யூதா ஜனங்களை என்ன செய்கிறாரு? நல்ல அத்திப்பழத்துக்கு என்ன செய்கிறாரு? ஒப்பிடப்படுறாரு. இப்போ யூதா ஜனங்களும் சில ஜனங்களும் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்காங்க. சிறைப்பிடிக்கப்பட்ட ஜனங்கள் யார்? பாபிலோன் ராஜா என்ன செய்றாரு? கல்தேயர் ராஜா, பாபிலோன் ராஜா, அவங்களாம் என்ன செய்றாரு? சிறைப்பிடித்து கொண்டு போயிருக்கிறாங்க. இங்கே இவங்களுக்கு நல்லதை செய்வேங்கிறாரு. எப்படி அப்படின்னா, அவங்க நினச்சி அவங்க கண்களை அவர்கள் நன்மை உண்டாக நான் என் கண்களை அவர்கள் மேல் வைத்து அவர்கள் இந்த தேசத்துக்கு நான் என்ன செய்வேன்? திரும்பி வர பண்ணுவேங்கிறார். சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு போன இடத்துல இருந்து கர்த்தர் என்ன செய்கிறாரு? யூதா ஜனங்களை நான் அத்திப்பழத்துக்கு ஒப்பிட்டு அவங்களுக்கு நான் நன்மை உண்டாக செய்ய போகிறேன். அவங்கள நான் என்ன செய்ய மாட்டேன், நான் திரும்ப என்ன செய்ய போகிறேன்? கட்டி வைக்க போகிறேன். அவங்கள இடிக்க மாட்டேன். அவர்களை என்ன நினச்சிவேன்? நாட்டுவேன். அவர்களை பிடுங்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா நான் தான் கர்த்தர் என்று சொல்லி அவங்க அறியும்படிக்கு அவர்கள் இருதயத்தை நினச்சுவேன், நான் பேசுவேன். அவர்கள் என் ஜனமாக இருப்பாங்க. நான் அவர்கள் தேவனாக இருப்பேன். அவர்கள் தங்கள் முழு இதயத்தோடு என்னிடத்துக்கு திரும்புவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாக கர்த்தர் சொல்கிறார். ஏன்னா முன்னால் அவங்க கர்த்தரோட வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால தான் அவங்க என்ன செய்கிறாங்க? சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு போயிருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, யூதாவில் தாவீதின் வம்சத்தார் என்ன செய்வேன்? நான் அவங்களுக்கு ஒரு விளக்கை ஏற்றுவேன்னு சொல்லியிருக்காரு. உங்கள் வம்சம் என்ன செய்யாது? அழிந்து போகாது, ஒளிந்து போகாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த யூதா தேசத்தில் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருந்தார், பிறந்து வந்தார்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதனால தான் கர்த்தர் அவங்க கீழ்ப்படியாமல் இருந்ததுனால பாபிலோனுக்கு என்ன செய்கிறார்? சிறைப்பிடிக்கப்பட்டு போக விட்டார். ஆனால் இப்போ நான் என்ன செய்கிறேன்? நான் அவங்கள திருப்புவேன், அவங்கள வச்சிருவேன், அவங்கள கட்ட மாட்டேன், இடிக்க மாட்டேன், நான் அவங்கள நாட்டுவேன், அவங்கள பிடுங்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு இவங்க மனம் திரும்பிடுவாங்க நிச்சயமாக அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தல புசிக்கத்தகாத கெட்ட அத்திப்பழங்களை காமிச்சார்ல, அது என்ன அப்படின்னா, சிதேக்கியா என்கிற யூதாவின் ராஜாவை குறித்து சொல்கிறாரு. சிதேக்கியா என்கிற யூதாவின் ராஜாவையும் அவனுடைய பிரபுக்களையும் இந்த தேசத்தில் நான் என்ன செய்வேன்? மீதியான எருசலேமின் குடிகளையும் எகிப்து தேசத்தில் குடியிருக்கிறவங்களையும் தள்ளி விடுவேங்கிறார். யூதாவில்தான் நச்சுப்பேன்னு சொல்கிறாரு. ஆனால் யூதாவில் சிதேக்கியா என்கிற யூதாவின் ராஜாவை என்ன செய்கிறாரு? அவரும் யூதா ராஜா தான்.
அந்த சிதேக்கியா யூதா ராஜாவையும் அவனுடைய பிரபுக்களையும் இந்த தேசத்தில் மீதியான எருசலேமின் குடிகளையும் எகிப்து தேசத்தில் யாரெல்லாம் குடியிருக்கிறாங்களோ அவங்களையும் நான் என்ன செஞ்சிருவேன், நான் தள்ளி விட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்கள தான் நல்ல இல்லாத அத்திப்பழத்துக்கு என்ன செய்வேன், நான் ஒப்பிடப்படுவேன்னு சொல்கிறார். அவர்களுக்கு தீமையை என்ன செய்வேன், நான் வரிசைக்க பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. ஏன்னா அவங்க என்ன செய்வாங்க, அவங்க எல்லா ராஜ்யங்களிலும் என்ன செய்வாங்களாம், அலைந்து திரிவாங்களாம். நான் அவர்களை துரத்தி விட்ட எல்லா இடங்களிலும் அவங்களுக்கு என்னது, நிந்தை தான் வரும். அவங்களுக்கு நிந்தையும் பழமொழியாகவும் வசை சொல்லாகவும் சாபமாகவும் நான் நினச்சிவேன் அவங்கள வைப்பேன்னு சொல்கிறார். வச்சு அவர்களை அவருடைய பிதாக்கள் கொடுத்த தேசத்தில் அவர்கள் ராதப்படிக்கு அவர்கள் நினச்சிவேன் நான் நிர்மூலமாக்க மட்டும் அவர்களை பட்டயத்தாலும் பஞ்சாயத்தாலும் கொள்ளை நோயையும் நினச்சிவேன் அவங்களுக்கு அனுப்புவேன்னு சொல்கிறாரு. சிதேக்கியா ராஜா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால சிதேக்கியா ராஜாவும் அவனுடைய பிரபுக்கள் எல்லாத்தையும் என்ன செய்வார், எருசலேம் குடிகள் எல்லாரையும் நான் நினச்சிவேன், நான் அழிச்சு போடுவேன் அப்படின்னு சொல்கிறார். அவங்களுக்கு நிந்தை கிடைக்கும், பழமொழி வசை சொல்லி சாபம் எல்லாத்தையும் அவர்கள் மேலே அனுப்பிச்சுவேன், வரப்பண்ணுவேன், அங்கே பட்டையும் பஞ்சத்தை அவர்கள் மேலே அனுப்புவேன்னு சொல்கிறார். அடுத்தாலேருந்து ஆனால் யூதாயில் தப்பி போனவர்களை கர்த்தர் என்ன செஞ்சார், திரும்ப நான் கொண்டு வருவேங்கிறாரு சிறைபிடிக்கப்பட்டு போனதில். இப்போ இவங்கள என்ன செய்கிறாரு, கெட்ட அத்திப்பழத்துக்கு என்ன செய்கிறார், ஒப்பிடுறாரு. இப்படி கர்த்தர் என்ன செய்கிறாரு, 2 தரிசனத்தை எரேமியாவுக்கு என்ன செய்கிறாரு, காண்பிக்கிறார். அடுத்தபடியாக 25வது அதிகாரம் இதில் என்னென்னா, யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கிம் என்கிற யூதாவினுடைய ராஜாவின் 4ஆம் வருஷத்தில், யோசியாவின் குமாரன் யோயாக்கிம் 4-5 பேர் இருக்கிறாங்க பசங்க, அதுலேருந்து 4வது பையன் யோயாக்கிம். இவன் என்ன செய்கிறான்னா, யூதாவுடைய ராஜாவின் 4ஆம் வருஷத்துக்கு சரியான பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் அரசாண்ட 1ஆம் வருஷத்தில் யூதாவின் ஜனம் அனைத்தையும் குறித்து எரேமியாவுக்கு உண்டான வார்த்தை கிடைக்கணும். அப்படின்னா அந்த தீர்க்கதரிசியாகிய எரேமியா யூதாவின் ஜனம் அனைத்துக்கும் என்ன செய்கிறான், எருசலேம் குடிகள் அனைத்துக்கும் அறிவிக்கிறதுக்காக கர்த்தர் என்ன செய்கிறாரு, எரேமியா அனுப்புகிறார். தீர்க்கதரிசியாகிய எரேமியா யூதாவின் ஜனம் அனைத்துக்கும் எருசலேம் குடிகள் எல்லாருக்கும் அறிவிக்கிறதற்கு அவர்களை நோக்கி கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, ஆமோனின் குமாரனாகிய யோசியா இப்போ யோசியான் குமாரன், இது 4வது நம்பர் பார்க்குற யோயாக்கின்னு சொல்லி, இந்த யோசியான் குமாரன் ஆமோனின் குமாரனாகிய யோயாக்கினுடைய அப்பா. இந்த யோசியாவுடைய 13ஆம் வருஷம் அரசாட்சிக்கு 13ஆம் வருஷம் துவக்கி இது வரைக்கும் 23வது வருஷம் வரைக்கும் நினச்சது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. 13ஆம் வருஷம் யோசியா அரசாட்சிக்கு வந்த நாட்களிலிருந்து 23வது வருஷம் அரசாட்சியில் இருக்கிற வரைக்கும் உள்ள கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்து அவனுக்கு உண்டாகுது. அது என்ன அப்படின்னா, அதை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொண்டு வந்தோம். நீங்கள் அந்த 13வது வருஷத்துலேருந்து 23வது வருஷம் வரைக்கும் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா அவங்களுக்கு எச்சரித்து சொல்லி கொண்டே வந்திருக்கிறார். ஆனால் அவங்க என்ன செய்யலை, அதுக்கு கீழ்ப்படியாததுனால தான் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, நான் உங்களுக்கு தீர்க்கதரிசிகளை அனுப்பி நான் செஞ்சேன், நான் உங்களுக்கு அனுப்பி தீர்க்கதரிசிகள் சகல ஊழியக்காரர்களும் அனுப்பி உங்களுக்கு யாருக்குன்னா என்ன செஞ்சேன் எல்லாம் நான் சொல்லி கொண்டு வந்தேன். ஆனால் நீங்கள் என்ன செய்யலை, கேளாதபடிக்கு என்ன செஞ்சிட்டீங்க, உங்கள் செவியை என்ன செஞ்சிட்டீங்க, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கவும் இல்லை, உங்கள் செவியை என்ன செய்யலை, கர்த்தருக்கு நேராக சாய்க்காமலும் போயிட்டீங்க. அதனால் நான் என்ன செய்கிறேன்னா, உங்களை அவனவன் நீங்கள் என்ன செய்கிற பொல்லாத வழியும் தங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை விட்டு நீங்கள் திரும்பி கர்த்தர் உங்களுக்கு உங்கள் பிதாக்கள் கொடுத்த தேசத்தில் நீங்கள் என்ன செய்றீங்க, சதா காலமும் குடியிருந்து அந்நிய தேவர்களை பின்பற்றாமலும் அவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் அவர்களை பணியாமலும் இருந்து நான் உங்களுக்கு தீமை செய்யாதபடிக்கு உங்கள் கைகளின் செய்களால் எனக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, கோபம் மூட்டாமல் இருங்கள் என்று சொல்லி நான் தீர்க்கதரிசிகளை என்ன செஞ்சேன், நான் அனுப்பினேன். அந்நியதேவர்களை பின்பற்றாதபடிக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, அந்நியதேவர்களை பின்பற்றாதபடிக்கு அவர்களுக்கு ஆராதனை செய்யாதபடிக்கு அது பணியாதபடிக்கும் நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கோபம் மூட்டாதுங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுருந்தேன். அந்த அனுப்பி விட்டுருந்தோம், நீங்கள் என்ன செய்யலை, கேட்கல. இப்போ யோசியராஜன் 13வது வருஷத்து 10 வருஷமாக கர்த்தர் நினைஞ்சாரு தீர்க்கதரிசிகளை அனுப்பி விட்டு சொல்லி கொண்டு இருக்கிறாரு, அந்நிய தெய்வத்தை பின்பற்றாதங்க, அவர்களை பணிந்து கொள்ளாதங்கன்னு சொல்லி. ஆனால் நீங்கள் அந்த வார்த்தைக்கு என்ன செய்யலை, செவி கொடுக்காதபடிக்கு என்னோடய சத்தத்துக்கு நீங்கள் என்ன செய்கிற, நீங்கள் விலகிட்டீங்க. அப்படி இருந்ததுனால கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா, இப்போ நான் உங்களுக்கு வடக்கே இருந்து சகல வம்சங்களையும் என் ஊழியக்காரரை நேபுகாத்நேச்சார் பாபிலோன் ராஜா அனுப்பினேன். ஏன்னா கர்த்தர் சொல்லிட்டு யோசியா காலத்தில் 13 வருஷத்துக்கு 23 வருஷம் வரைக்கும் சொல்லிகிட்டே இருக்கிறாரு. சொல்லியும் இவங்க கீழ்ப்படியாததுனால தான் கர்த்தர் என்ன செய்றாரு, இவங்களை
நேபுகாத்நேச்சராகிய பாபிலோன் ராஜா கையில் கர்த்தர் நினைக்கிறாரு, ஒப்பு கொடுத்துருக்காரு. அங்கே ஒப்பு கொடுத்த ஜனங்களை தான் யூதா ஜனங்களை சிறைப்பிடிக்கப்பட்ட போனவர்கள் நான் நினச்சிவேன் ரட்சிப்பேன்னு சொல்கிறாரு. சிறைக்க ராஜாவை நினச்சிவேன் அவங்கள நான் அழிப்பேன்னு சொல்கிறாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் அதான் கர்த்தர் சொல்கிறாரு. என்னென்னா, நீங்கள் என்ன செய்யலை, என்னுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் போனதுனால தான் நான் உங்களை அனுப்பினேன். இந்த தேசத்துக்கு விரோதமாகவும் இந்த குடிகளுக்கு விரோதமாகவும் சுற்றி இருக்கிற எல்லா ஜாதிகளுக்கு விரோதமாக நான் நினச்சிருந்தேன். அவர்களை வர பண்ணி அவர்களை சங்காரத்துக்கு ஒப்பு கொடுத்து அவர்களை பாலாகவும் இகழ்ச்சிக்குரியாகி ஈசல் போடுறதெல்லாம் நித்திய வனாந்தரங்களாம் செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். கீழ்ப்படியாமல் போன ஜனங்களெல்லாம் நான் நினச்சிவேன் ஈசல் போடுறது மாதிரி நித்திய வனாந்தரங்களாம் செய்வேன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அந்த நாட்களில் வடக்கிருந்து சகல வம்சத்தாரையும் ஊழியக்காரையும் அழிக்கிறதுக்கு நேபுகாத்நேச்சரை அழிக்கும்போது என்ன அப்படின்னா, சிறைப்பிடிக்கப்பட்ட பண்ணவர்களை விடுவிக்கிறாரு. கர்த்தருடைய வார்த்தைக்கு சிறைப்பிடிக்கப்பட்ட பண்ணவர்கள்லாம் அவங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சவங்க சிறைப்பிடிக்கப்பட்டு போனாங்க. அவர்களை கர்த்தர் நல்ல அத்திப்பழத்துக்கு ஒப்பிட்டு விடுவிப்பேன்னு சொல்கிறாரு. கீழ்ப்படியாமல் இருந்த இந்த சிறைக்க ராஜாவோட ஜனங்களை தான் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, நேபுகாத்நேச்சர் மூலமாக நான் அவர்களை நினச்சிவேன், நான் அழிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அழிக்கும் போது அவங்களுக்கு மகிழ்ச்சி சத்தம் கேட்கப்படாது, சந்தோஷ சத்தம் கேட்கப்படாது, மணவாளின் சத்தம் கேட்கப்படாது, மணவாட்டின் சத்தம் கேட்கப்படாது, ஏந்திர அரைக்கிற சத்தம் கேட்கப்படாது. அவர்களெல்லாம் நினைச்சாரு வெளிச்சத்தையும் அவர்களுக்கு நான் நீங்க பண்ணுவேன்னு சொல்லி கர்த்தர் நினைச்சாரு சொல்கிறாரு. இந்த தேசம்லாம் என்ன செய்யுமா, வனாந்தரமும் பாலும் ஆயிருமா. கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிற ஜனங்களில் கர்த்தர் நினைச்சுவார். கட்டு அத்தி பழத்துக்கு ஒப்பிட்டு சொன்னார்ல, அந்த இதான் அவங்க கீழ்ப்படியாததுனால அவர்களை நினைச்சுவார். அவங்களுக்கு சந்தோஷமே இருக்காது, அந்த சத்தம் இல்லாதபடிக்கு நினச்சுவேன் அவங்கள வனாந்தரம் பாலும் ஆக்கி போடுவேன். இந்த ஜனங்கள் என்னென்னா 70 வருஷமாக பாபிலோன் ராஜாவை நினைச்சவங்களாம் செய்விப்பாங்களாம். கர்த்தருடைய வார்த்தை இப்போ சிறைப்படிக்கப்பட்டு போனவங்கள கர்த்தர் நல்லா அத்தி விளத்துக்கு ஒப்பிட்டு அவங்களுக்கு நன்மை உண்டாகுவேன், அவங்கள மீட்டு கொண்டு வருவேன், அவங்களை இடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அங்கே கீழ்ப்படியாமல் இருக்கிற ஜனங்களை அவர் எடுத்துறாரு. 70 வருஷமாக நேபுகாத்நேச்சர் நினைச்சவர் நேபுகாத்நேச்சருக்கு அடிபணிஞ்ச வச்சு அதுக்கப்புறம் நான் அவங்களை நினைச்சுவேன் நான் அழிப்பேன்னு சொல்கிறாரு. அந்த 70 வருஷம் ஆன பிறகு அவங்க நினைச்சுவாங்க நிறைவேறின பின்பு பாபிலோன் ராஜாவின் இடத்திலும் அந்த ஜாதியில் இடத்திலும் கல்தேருடைய தேசத்திலும் அவருடைய அக்கிரமத்தை கர்த்தர் என்ன செஞ்சிருவாராம், விசாரிப்பாராம். 70 வருஷம் பாபிலோன் ராஜா கையில் அட்னியாக ஒப்பு கொடுத்துட்டு அதுக்கு அப்புறம் என்ன செய்வாருன்னா நியாயத்தை அக்கிரமத்தை கர்த்தர் என்ன செய்வாராம், அவங்க இடத்துல விசாரிப்பாராம். விசாரிக்கும் போது அந்த தேசத்துக்கு விரோதமாக விரத்த என் வார்த்தைகள் எல்லாம் எரேமியா என்ன செய்வானா சகல ஜாதிகளுக்கு விரோதமாக என்ன தீர்க்கதரிசனம் சொன்னது இந்த புஸ்தகத்தில் எழுதிக்கிற யாவையும் அதன் மேல் நான் வர பண்ணுவேங்கிற. ஏன்னா கர்த்தர் என்ன செஞ்சார், எரேமியா கொண்டு எச்சரித்து அவங்க என்ன செய்யலை, கீழ்ப்படியலை. அதனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, நான் எரேமியா கொண்டு நான் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் என்ன செய்வேன், அந்த 70 வருஷம் நிறைவேறின பிறகு அதை நான் அதெல்லாம் என்ன செய்வேன், நிறைவேற பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு. அப்போது அந்த அநேக ஜாதிகளும் பெரிய ராஜாக்களும் அவங்கள என்ன செய்வாங்களாம், அடிமையை கொள்ளுவாங்களாம். அந்த கர்த்தருக்கு கீழ்ப்படியாதபடிக்கு அந்நிய தெய்வத்துக்கு ஆராதனை செஞ்ச ஜனங்கள் இருக்காங்களாம், இவங்கள கர்த்தர் 70 வருஷம் பாபிலோன் ராஜா கையில் அடிமையாக ஒப்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்கள என்ன செய்வாங்கன்னா அநேக ஜாதிகள் பெரிய ராஜாக்கள் அவர்களை என்ன செய்வாங்களாம், அடிமை கொள்ளுவாங்களாம். அவரவர் கிரியைகளுக்கு தக்கதாக அவரவர் கைகளின் செய்யக்கு தக்கதாகவும் கர்த்தர் என்ன செய்வார், அவர்களுக்கு நான் பதில் அளிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் எரேமியா நோக்கி சொல்றாரு, நான் உன்னை அனுப்புகிறேன், ஜாதிகள் என்ன செய்து குடித்து நான் அவர்களுக்கு அனுப்பும் பட்டயத்தால் அவர்கள் தள்ளாடி அவர்கள் நான் என்ன செய்வேன், புத்தி கட்டு போகிறதுக்கு நான் செய்வேன் அப்படிங்கிறார். அது என்னதை குடிக்க போகிறாருன்னா, உக்கிரமாகிய மதுபானத்தின் பாத்திரத்தை என் கையிலேருந்து வாங்கி அவர்கள் எல்லாருக்கும் அதில் நீ குடிக்கக்கூடும் அப்படிங்கிறார். மதுபானம், ஏன்னா அவங்க மதுபானத்தை அந்நிய தேவர்களும் சேவிக்கிறதுனால அவங்க என்ன செய்வாரு, மதுபானத்தை தான் என்ன செய்வாங்க, அவங்க குடிப்பாங்க. அதனால் இந்த மதுபானத்தை என் கையிலேருந்து நீ என்ன செய்ய, நீ வாங்கி அவர்களுக்கு குடிக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாரு. அதன்படியாக எரேமியா என்ன செய்றாரு, கர்த்தருடைய கையில் இருந்து அந்த மதுபான பாத்திரத்தை என்ன செய்றாரு, வாங்கி குடிக்க கொடுக்குறாரு. அது யாருக்கெல்லாம் குடிக்க கொடுக்குறாரு அப்படின்னா, அது அந்நிய தேவர்களை பின்பற்றுறவங்க. அதில் யாரெல்லாம்னா எருசலேமுக்கும் யூதாவுக்கும் பட்டணங்களுக்கும். ஒன்று எருசலேம், அடுத்தல யூதாவின் பட்டணம், அடுத்தல அதன் ராஜாக்கள், அதன் பிரபுக்கள்,
வனாந்திரத்தில் பாலும் இகழ்ச்சியுமா இருக்கிற ஈசல் போடுதலும் சாமாக்கி போடும்படி நான் அவர்களுக்கு என்ன செய்தேன், குடிக்க கொடுத்தேங்கிறார். அங்கே கொடுப்பேன்னு சொன்னார், இங்கே என்ன சொல்கிறாரு, இங்கே கொடுத்தேன்னு சொல்கிறார். எகிப்தின் ராஜாவை பார்வோனுக்கும் அதில் கொடுத்தது யாருக்கெல்லாம், இப்போ இவங்களுக்கெல்லாம் கொடுன்னு சொல்லி எரேமியா கையில் கொடுக்குறாரு. எருசலேமிற்கும் யூதாவில் உள்ள பட்டணங்களுக்கும் அதன் ராஜாக்களுக்கும் பிரபுகளுக்கும் எல்லாத்துக்கும் என்ன செய்து குடிக்க கொடுங்கிறார். அந்த இப்போ யாரெல்லாம் குடிக்க கொடுத்தாருன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். கர்த்தர் கொடுக்க சொன்னது எரேமியா நிறைவேற்றினது என்னதுன்னா, ஒன்று எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன், இன்னும் அவனுடைய ஊழியக்காரர். எகிப்து ராஜாவுடைய பார்வோன், அவனுடைய ஊழியக்காரர்கள், அவனுடைய பிரபுக்கள், அவனுடைய எல்லா ஜனங்களுக்கும், அடுத்தல கலந்து குடியிருக்கிற அனைவருக்கும், அடுத்தல ஊர்ச்சி தேசத்தினுடைய எல்லா ராஜாக்கள், அல்லது எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன், அடுத்தல அவனுடைய ஊழியக்காரர், பிரபுக்கள், அவனுடைய எல்லா ஜனங்களும், அடுத்தல கலந்து குடியிருக்கிற அனைவருக்கும், ஊர்ச்சி தேசத்தினுடைய எல்லா ராஜாக்களுக்கும், பெலிஸ்தருடைய தேசத்தில் இருக்கிற எல்லா ராஜாக்களுக்கும், அஸ்கலோன், காசா, எக்ரோன், அஸ்தரோத்து இதில் மீதியாக இருக்கிறவங்க, அடுத்தல ஏதோம், மோவாப்பு, அம்மோன் புத்திரர், தீருவினுடைய எல்லா ராஜ்யங்கள், சீதோனுடைய எல்லா ராஜ்யங்கள், சமுத்திரத்துக்கும் அக்கறையான தீவுகளின் ராஜாக்கள், அடுத்தல தேதான், தேமா, பூசு, கடாந்திரங்குள்ள அனைவருக்கும், அடுத்தல அரபி தேசத்தில் உள்ள எல்லா ராஜாக்களுக்கும், எகிப்து ராஜா, அடுத்தல நிறைய ராஜாக்கள், தீரு ராஜா, அடுத்தல பார்க்குறோம் அரபி தேசத்தில் எல்லா ராஜாக்களுக்கும், வனாந்திரத்தில் கலந்து குடியிருக்கிறவருடைய எல்லா ராஜாக்களுக்கும், சிம்ரியுடைய எல்லா ராஜாக்களுக்கும், ஏலாமுடைய எல்லா ராஜாக்களுக்கும், மேதியாவுடைய எல்லா ராஜாக்களுக்கும், வடக்கே இருக்கிற எல்லா ராஜாக்களுக்கும், சமீபமானவர்களும் தூரமானவர்களுமாகிய அவரவர்களுக்கும், பூமியின் மீதில் உள்ள சகல தேசத்து ராஜ்யங்களுக்கும் குடிக்க கொடுத்தாராம். கர்த்தர் குடிக்க சொன்னதை கர்த்தர் என்ன செஞ்சாரு, இவ்வளவருக்கு குடிக்க சொல்லியிருக்கிறாரு. அவ்வளவருக்கு என்ன செய்றாரு, எரேமியா கொடுத்துருக்கிறாரு அந்த கசப்பான மதுபானத்தை. இப்போ அவங்கெல்லாம் குடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் குடித்து வெறித்து, அவங்க என்ன செய்றாங்க, குடிக்கு அடிமையாகி நல்லா குடிக்கிறாங்க, குடித்து வெறி கொள்கிறாங்க. அடுத்தல அதிகமாக குடிக்கும்போது என்ன செய்வாங்க, வாந்தி பண்ணிட்டு தானே கிடப்பாங்க. குடிக்கிறவங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா, அதிகமாக குடிக்கிறவங்க என்ன குடிச்சிட்டு வாந்தி பண்ணிட்டு கிடப்பாங்களா, அதே போல் அவங்களுக்கு என்ன குடிக்க கொடுத்து அவங்கள வாந்தி பண்ணி, நான் உங்களுக்கு அனுப்பும் பட்டயத்தால் என்ன தராரு, அவங்க எழுந்திராதபடிக்கு விழுங்கள் என்று இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர்களுக்கு சொல்லுங்கிறார். ஏன்னா இப்போ குடிச்சிட்டு வாந்தி பண்ணி கிடக்குறாங்க, அவங்களுக்கு எழும்ப முடியாது. அவர்களுக்கு என்ன செய்வேன், நான் பட்டயத்தை போட்டு அவங்களை எழுந்திராக்காதபடிக்கு அவர்களுக்கு செய்வேன்னு சொல்லி நீ சொல்லு அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அடுத்தல அந்த பாத்திரத்தை அவங்க குடிக்க கொடுக்கும்போது அவங்க கையில் நாங்கள் வாங்க மாட்டோம், நாங்கள் குடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, நீ அவர்களை நோக்கி சொல்லி கண்டிப்பாக நீ நினைச்சணும், நீங்கள் இந்த பாத்திரத்தை வாங்கணும், நீங்கள் குடிக்கணுங்கிறார். இப்போ மேலே பார்த்தோன்னா இவ்வளோ ராஜாக்களுக்கும் குடிக்க கொடுக்கணும். அதை அவங்க வாங்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக நினைச்சணும், இது குடித்து தான் தீரணும்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாருன்னு சொல்லி நான் உங்களுக்கு குடிக்க கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு சொல்றாரு, இந்த தீங்கை கட்டளையிட, இப்போ இந்த குடிக்க கொடுத்து இவங்களை அழிக்க போறேன்னு சொல்றாருல, இந்த தீங்கை கட்டளையிட என் நாமம் தரிக்கப்பட்ட நகரத்திலே துவக்கும் போது, கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட நகரத்திலேருந்து இது என்ன துவக்கும் போது நீங்கள் தண்டனைக்கு தப்புவீங்களா, நீங்களும் தப்பவே என்ன செய்ய மாட்டீங்க, முடியாதுங்கிறார். இப்போ நம்ம தேசத்தில் பார்க்குறோம், அநேக வாதைகள் வருது. அந்த வாதைகள் வரும்போது நமக்கு வர முடியாது, நம்ம இதை பார்த்துட்டா இருக்கோம், இல்லை எப்போ வருதுன்னு தெரியாது. ஆனால் வரும்போது எவ்வளோதான் பணம் இருந்தாலும் எவ்வளோதான் செலவழித்தாலும் நம்ம பார்த்தாலும் அதை நினைச்ச முடியாது, தப்ப முடியாது. ஜீவன் யார் கையில் இருக்குது, கர்த்தருடைய கையில் இருக்குது. கர்த்தர் வாதைக்கு ஒப்பு கொடுக்கும்போது நம்ம எவ்வளோதான் செலவழித்து எவ்வளோதான் தெரிஞ்சு பார்த்தாலும் என்ன செய்யாது, விடுதலை கிடைக்காது. அதுதான் இதில் இப்போ குறிப்பிடப்பட்டிருக்கு. நீ எவ்வளவுதான் நினைச்சு பூமி குடிகள் நாமம் தரிக்கப்பட்ட நகரத்தில் துவக்கும்போது அவங்க தண்டனைக்கு என்ன செய்வாங்களா, தப்புவாங்களா, அவங்க தப்பவே முடியாது அப்படிங்கிறாரு. பூமியில் உள்ள எல்லா குடிகள் மேலே நான் நினைச்சிறேன், பட்டயத்தை நான் நினைச்சிறேன், வரவழைக்கிறேன் அப்படின்னு சொல்லி செயலன் கர்த்தர் நினைச்சாரு சொல்றார். ஆதலால் நீ அவர்களுக்கு விரோதமாய் இந்த வார்த்தைகள் எல்லாம் தீர்க்க தரிசனமாய் உரைத்து அவர்களை நோக்கி கர்த்தர் உயரத்திலிருந்து நினைச்சாரு கரிச்சிக்கிறாரு. உயரத்திலிருந்து கரிச்சித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து வாசஸ்தலத்திலிருந்து தம்முடைய சத்தத்தை நினைச்சாரு காட்டிருக்கிறாரு. அவர் நினைச்சாரு அங்கேருந்து கரிச்சித்து ஒரு ஆலையை எப்படி மிதிப்பாங்களோ, ஆலையனா திராட்சை ரசம் அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நினைச்சுவாங்க, ஆலையை மிதித்து நினைச்சிடுவாங்க, அதை சரி பண்ணி ரசத்தை எடுப்பாங்க. அதே போல் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா,
ஆலயம் மிதிக்கிறவர்கள் ஆர்ப்பரிப்பது போல் பூமியினுடைய எல்லா குடிகளுக்கும் விரோதமாக ஜனங்களை என்ன செய்வாங்க, ஆர்ப்பரிப்பார்கள்னு சொல்லி நீ சொல்லு அப்படின்னு சொல்கிறார். ஆரவாரம் பூமியின் கடையாந்திரம் மட்டும் போய் எட்டுமா. அவங்க ஆர்ப்பரிப்பு என்ன செய்யுமா, பூமியின் கடையாந்திரம் மட்டும் போய் எட்டுமா. ஜாதிகளோட கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறதுங்கிறார். ஜாதிகளோட கர்த்தரை பின்பற்றாத ஜாதிகளோடு கர்த்தருக்கு என்னச்சது வழக்கு இருக்குதுன்னு சொல்கிறாரு. அந்த வழக்கு மாம்சமான யாவரோடும் கர்த்தர் நினைச்சவாரு. அவர்கள் நியாயத்துக்குள்ள மாம்சமான யாவரோடும் கர்த்தர் நினைச்சவரா நியாயத்துக்குள்ள அவங்கள பிரவேசிப்பாங்களாம். துன்மார்க்கிற பட்டயத்துக்கு நினைச்சு வரான் கர்த்தர் ஒப்பு கொடுப்பாராம். அப்படி நீ கர்த்தர் சொல்லுகிறாருன்னு சொல்லி நீ சொல்லு அப்படின்னு சொல்றார். இந்த ஜாதிக்கு தீமை என்ன செய்யுமா பரம்பும், பூமியின் எல்லைகள் இருந்து மகா பூசல் என்ன செய்யுமா எழும்பும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அந்த காலத்துல பூமியின் ஒரு முனை துவக்கி பூமியின் மறுமுனை மட்டும் கர்த்தரால் கொலையுண்டவர்கள் கிடப்பாங்களாம். இப்போதான் கர்த்தர் பட்டயத்தில் அழிப்பேன்னு சொல்கிறார்ல, சாவுக்கு ஒப்பு கொடுப்பேன்னு சொல்கிறார்ல, நியாயத்தீர்ப்புனால அந்த ஜனங்கள் சகல ஜனங்களும் ராஜாக்கள் சொல்லி இப்போ பார்த்தாலும் யாரெல்லாம் சொல்லி பார்த்தாலும் இவங்கள கர்த்தர் என்ன சொல்கிறார், ஒரு முனைத்தை வைக்கி பூமியின் மறுமுனை மட்டும் அழிக்கும் கொலையுண்டவர்கள் என்ன செய்வாங்க கிடப்பாங்களாம். அப்படி கிடக்கும்போது அவர்களுக்காக அழுறதுக்கே ஆள் கிடையாது. அதான் அவர்களுக்காக புலம்பப்படாமலும் அவர்களை அடக்கம் பண்ணுறதுக்கும் ஆள் கிடையாது, அழதுக்கும் ஆள் கிடையாது, அவங்களுக்கு அடக்க எல்லாரும் தான் பட்டத்தில் விழுந்து கிடக்காங்களா. அப்புறம் யார் அவங்களுக்காக புலம்ப முடியும், அவங்கள யார் அடக்கம் பண்ணுவா. இப்படி அவங்க நினைச்சுவாங்க அந்த பூமியிலே கடந்து ஏறுவாங்களாம். பூமியிலே கடந்து நாரி எடுத்து காஞ்சி என்ன செய்வாங்க, ஒரு எருவா என்ன செய்வாங்களாம், அப்படியே ஆயிடுவாங்களாம் அவங்க. அடுத்தல கர்த்தர் சொல்றாரு, மேய்ப்பர்களை பார்த்து சொல்றாரு, மேய்ப்பர்களே நீங்க அலறுங்கிறார். மேய்ப்பர்களை நீங்க அலறுங்க, மந்தையில் பிரசவமானவர்களே சாம்பலில் புரண்டு கதறுங்க அப்படிங்கிறார். நீங்கள் வெட்டப்படவும் சிதறடிக்கப்படவும் உங்கள் நாட்கள் நிறைவேறிட்டுங்கிறாரு. மேய்ப்பர்களும் என்ன செஞ்சாங்க, கள்ளதிகதம் சொல்லி ஜனங்களை வழிபாடு நடத்தினாங்களோ, அதனால தான் கர்த்தர் அவர்களே சொல்றாரு, மேய்ப்பர்களை நீங்க என்ன செய்யுங்க அலறுங்க, மந்தையில் பிரசவமானவர்களே சாம்பலில் புரண்டு நீங்க என்ன செய்யுங்க கதறுங்க. பிரசவமானவங்க சாம்பலை கதறுண்டு என்ன செய்யுங்க புரண்டு கதறுங்கிறார். நீங்கள் வெட்டப்படவும் சிதறிக்கப்படவும் உங்கள் நாட்கள் நிறைவேறிச்சு. அதனால உச்சிதனமா பாத்திரம் போல் நீங்க என்ன செய்யுங்க விழுந்து நொறுங்குவீங்கிறார். மேய்ப்பர்கள் ஓடி போகிறதற்கும் மந்தையில் பிரசவமானவர்கள் தப்பித்து கொள்வதற்கும் இடமேறாதான். இவங்கெல்லாம் கள்ளதிகதரிசனம் சொல்லி ஜனங்கள் என்ன செஞ்சாங்க, தன் பக்கம் திருப்பினாங்க. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு, மேய்ப்பர்கள்லாம் தீர்க்கதரிசிகளை சொல்றாரு. அப்போ அவங்க என்ன செய்வாங்க, அவங்க எப்படிதான் ஓடி போனாலும் அவங்க தப்பித்து கொள்வதற்கு அவங்களுக்கு என்ன செய்யாது இடம் கிடையாதுன்னு சொல்றாரு. தங்கள் மேய்ச்சலே கர்த்தர் பாழாக்கி போட்டாரு. அதனால மேய்ப்பர்கள் அவர்களை கூப்பிடுற சத்தமும் என்ன செய்து உண்டாகாதுன்னு சொல்றாரு. கர்த்தருடைய கோபத்தின் எரிச்சல்ல அவங்களாம் என்ன செய்யறது சங்கரம் ஆயிட்டாங்க. அவர்கள் பதிவிருந்து புறப்படும் சிங்கத்தே போல் கர்த்தர் இருந்து அவர்களை அழிச்சு வரான், அவர்களெல்லாம் நான் அழிப்பேன் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய கோபத்தினால அவர்களை அழிச்சு போடுவேன்னு சொல்லி கர்த்தர் சொல்றதை நம்ம பார்க்குறோம். நாமும் இதுக்கு தப்புன்னு அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.